Hi, my dear 9th standard students. Welcome to Vedantu. This is Asha ma'am here. ஸோ நிறைய பேர் இந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிஷன் வீடியோஸ் போடுங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க இல்லையா? உங்களுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் அதுவும் உங்களோட புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸசைசஸ் தான் பார்க்க போகிறோம், எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய எக்ஸாம்ஸ்க்கான இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் பிடிஎஃப் இருக்குது. கண்டிப்பாக அந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்கு கீழே மோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, வீடியோ இருக்கும், வீடியோவோட டைட்டில் இருக்கும் கீழே. அந்த டைட்டிலுக்கு கீழே மோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்டே இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸோட லிங்க் இருக்க போது கண்டிப்பாக அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் யூனிட் 2ஓட புக் பேக்கில் தான் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிஷன் கொடுத்துருக்காங்க. அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிஷன் பொறுத்த வரைக்கும் இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 3 டைப்ஸ் ஆஃப் டிகிரிஸ் இருக்குது. ஒன்று பாசிட்டிவ் டிகிரி, இன்னொன்று கம்பேரட்டிவ் டிகிரி, லாஸ்ட்டாக சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஸோ இந்த கம்பேரிஷன்ஸ் எல்லாமே இந்த 3 டைப்ஸில் தான் இருக்க போகுது. இந்த 3 டைப்ஸ்லேயுமே எதில் சேஞ்சஸ் வரும், இப்போ பாசிட்டிவ்க்கும் கம்பேரட்டிவ்க்கும் என்ன மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சென்டென்ஸில் இருக்கக்கூடிய அட்ஜெக்டிவ் மாறும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அட்ஜெக்டிவ்னா என்ன, சப்ஜெக்ட்னா என்னன்னு தெரியுமா? ஒரு சென்டென்ஸில் யாரை பற்றி பேசுகிறோமோ அதுதான் சப்ஜெக்ட். அது ஒரு பொருளா இருக்கலாம், இல்லை ஒரு நபரா இருக்கலாம், ஒரு இடமா இருக்கலாம், அதுதான் சப்ஜெக்ட். அப்போ அப்படிப்பட்ட ஒரு நவுனை பத்தி டிஸ்கிரைப் பண்ற வேர்டு தான் அட்ஜெக்டிவ். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சென்டென்ஸ் நான் சொல்றேன். த டைகர் இஸ் அ ஸ்ட்ராங் அனிமல் அப்படின்னு இருக்கு. இந்த சென்டென்ஸ்ல எதுப்பா நவுனு? டைகர் அப்படிங்கிறது நவுன் இல்லையா? டைகர் இஸ் அன் அனிமல் இல்லையா? ஆனா அந்த டைகர் எப்படிப்பட்ட அனிமல்? ஸ்ட்ராங்கான அனிமல். அப்ப அந்த டைகர் அப்படிங்கிற நவுனை எக்ஸ்ட்ராவா ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லி டிஸ்கிரைப் பண்ணுது இல்லையா ஸ்ட்ராங் அப்படிங்கிற வேர்டு, அதுதான் அட்ஜெக்டிவ். இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் தரேன். ஓகே, கமலா இஸ் அ பியூட்டிஃபுல் லேடி அப்படின்னு நான் சொல்றேன். இந்த இடத்துல கமலா அப்படிங்கிறதா அந்த சென்டென்ஸோட நவுனா இருக்கும். அப்போ கமலாவை பத்தி எக்ஸ்ட்ராவா சொல்ற இன்ஃபர்மேஷன் என்ன? கமலாவை டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய வேர்ட் அதுல என்ன? பியூட்டிஃபுல், அழகான ஒரு பொண்ணு அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப அந்த இடத்துல பியூட்டிஃபுல் இஸ் த அட்ஜெக்டிவ். இப்ப இந்த ஒவ்வொரு சென்டென்ஸ்க்கும் அட்ஜெக்டிவ் வேர்டு இருக்கா, அதுலதான் சில சேஞ்சஸை நம்ம கொண்டு வர போறோம் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிஷன் பொறுத்த வரைக்கும். ஓகேவா? இப்ப இதுல 3 டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிஷன் இருக்கு. ஒன்று பாசிட்டிவ், ரெண்டாவதா கம்பேரட்டிவ், மூணாவதா சூப்பர்லேட்டிவ். இப்ப பாசிட்டிவ் டிகிரி அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஒருத்தரை பத்தி நம்ம பேசுவோம், அவரை பத்தின ஒரு டிஸ்கிரிப்ஷன் தான் இருக்கும், அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்றத சொல்ற மாதிரி தான் இருக்கும். தேர் வில் பி நோ கம்பேரிஷன் தேர். சரியா? ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்ற மாதிரி தான் இருக்கும். குமார் அஸ் அ கைண்ட் மேன், இந்த இடத்துல குமார் எப்படிப்பட்டவன்? ஒரு அன்பானவன், பணிவானவன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ ஜஸ்ட் இட் கிவ்ஸ் அன் இன்ஃபர்மேஷன், அவ்வளவுதான். கம்பேரட்டிவ் பாரு, கம்பேரட்டிவ்னா என்ன தெரியுமா? இப்போ நம்மளுடைய எக்ஸாம் பேப்பர்ஸ் நம்ம வீட்டுல கொண்டு போய் கொடுக்கும்போது நம்ம அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க? இதோ பக்கத்து வீட்டு பையனை பாரு, பக்கத்து வீட்டு பொண்ணை பாரு, அவன் அவ்வளவு மார்க் வாங்கியிருக்கான். ஓகே, நம்ம கசினை பாரு, அவன் அவ்வளவு மார்க் வாங்கியிருக்கான். இல்ல உங்க அக்கா அண்ணா எல்லாம் இப்படிதான் படிச்சாங்களா, நீ ஏன் மானத்தை வாங்குற அப்படின்னு ஒரு அந்த இடத்துல என்ன ஆகுது? ஒரு கம்பேரிஷன் நடக்குதா? கரெக்டா? நம்ம ஒரு விஷயத்த கொண்டு போய் அங்க நீட்டும் போது, ஆன்சர் ஷீட்டை நீட்டும் போது, என்ன மார்க் வாங்கி வச்சிருக்கேன், உங்க அண்ணாலாம் எப்படி படிப்பான், உங்க அக்கா எல்லாம் எப்படி படிப்பா, நீ ஏன் என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்பாங்க. தட் இஸ் த கம்பேரிஷன். அப்ப இந்த இடத்துல 2 பேருக்கு நடுவுல கம்பேரிஷன் நடந்துட்டு இருக்கு. எக்ஸாம்பிள், சுனாமி இஸ் மோர் டெஸ்ட்ரக்டிவ் தேன் சைக்ளோன். இப்ப இங்க பாருங்க, சுனாமி அப்படிங்கிறது நம்பர் 1, சைக்ளோன் அதாவது இந்த புயல் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, அது நம்பர் 2. இப்ப சுனாமிக்கும் புயலுக்கும் நடுவுல என்ன ஆகுது? கம்பேரிஷன் நடக்குது இந்த இடத்துல. சோ இதுதான் கம்பேரட்டிவ் டிகிரி. ஓகேவா? இப்ப குமார் அஸ் அ கைண்ட் மேன் சொல்லும்போது குமாரை பத்தி மட்டும் தானே பேசணும், அதுல எந்த கம்பேரிஷனும் இல்ல. குமார் எப்படிப்பட்டவன் அப்படிங்கறத மட்டும் தானே சொல்லிச்சு. ஆனா இங்க என்ன ஆச்சு? சுனாமிக்கும் சைக்ளோனுக்கும் நடுவுல கம்பேரிஷன் நடந்துட்டு இருக்கு. ஆல்சோ கம்பேரட்டிவ் டிகிரி வரும்போது ஒரு விஷயம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அந்த இடத்துல கண்டிப்பா மோர் அப்படிங்கிற வேர்டு வந்துடும், மோருங்கிற வேர்டு வந்துடும், தேனுங்கிற வேர்டு வந்துடும். இப்ப இந்த மோருக்கும் தேனுக்கும் நடுவுல தான் அந்த அட்ஜெக்டிவே இருக்கு. டெஸ்ட்ரக்டிவ், பேர அழிவு கொடுக்கக்கூடியதா இருக்கு, ஒரு பெரிய அழிவு கொடுக்கக்கூடியதா இருக்கு.
அப்ப இந்த டிஸ்ட்ரக்டிவ்ங்கிறது தான் அட்ஜெக்டிவ் இந்த சென்டென்ஸ் பொறுத்த வரைக்கும். ஓகே, சுனாமி எப்படிப்பட்டது? அழிவை குடிக்கக்கூடியது. அதே மாதிரி சைக்ளோன் எப்படிப்பட்டது? எகெயின் இட் இஸ் டிஸ்ட்ரக்டிவ். ஸோ திஸ் இஸ் த அட்ஜெக்டிவ். அந்த அட்ஜெக்டிவ்க்கு முன்னாடி மோர் வரணும், பின்னாடி தேன் வரணும். இப்படிதான் கம்பேரேட்டிவ் டிகிரி இருக்கும். மோர் தேன் இந்த 2 வேர்ட்ஸ் கன்ஃபார்ம் இருக்கணும். அடுத்ததா சூப்பர்லேட்டிவ் டிகிரி. இப்ப இந்த சூப்பர்லேட்டிவ் டிகிரினா நம்ம பாட்டி தாத்தாக்கு போவோமே, நம்ம பாட்டியோ இல்ல தாத்தாவோ கண்டிப்பா அவங்களுக்கு நம்ம செல்ல பசங்க தான், கரெக்டா? அண்ட் அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம தான் இந்த உலகத்திலேயே பெஸ்ட் அப்படிதானே பேசுவாங்க. எல்லா பாட்டியும் எல்லா தாத்தாவும் அப்படிதான் பேசுவாங்க. என் பேரன் அப்படிப்பா, என் பேத்தி இப்படிப்பா, அவள மாதிரிலாம் யாரும் இருக்க முடியாது சொல்லுவாங்கல்ல, அதுதான் சூப்பர்லேட்டிவ் டிகிரி. சோ இவங்களை மட்டுமே ஒசத்தி வச்சு மத்தவங்க எல்லாரும் இவங்களுக்கு பக்கத்துல கூட வர முடியாது அப்படின்னு பேசுறது சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? மவுண்ட் எவரெஸ்ட் இஸ் த ஹையஸ்ட் பீக் இன் த வேர்ல்ட். இந்த உலகத்திலேயே மவுண்ட் எவரெஸ்ட் தான் ரொம்ப டால், ரொம்ப ஹைட்டான ஒரு பீக் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இங்க பாருங்க, மவுண்ட் எவரெஸ்ட மட்டுமே தூக்கி வச்சு பேசுறோம், ஒரே ஒருத்தரை மட்டுமே ரொம்ப தூக்கி வச்சு பேசுறோம். அப்ப அதுதான் சூப்பர்லேட்டிவ் டிகிரி. இப்படிப்பட்ட சூப்பர்லேட்டிவ் டிகிரி வரும்போது இப்ப கம்பேரேட்டிவ்னா மோர் தேன் வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல. அப்ப சூப்பர்லேட்டிவ்க்கு என்ன வரும்னு பார்த்தரலாமா? த அப்படின்ற வேர்டு வரும். அது கூட இஎஸ்டி ஃபார்ம் வரும். அந்த அட்ஜெக்டிவ் நீங்க சொல்றீங்கல்ல, அட்ஜெக்டிவே வந்து சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம்ல சொல்லணும். சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம்னா அந்த அட்ஜெக்டிவ் கூட இஎஸ்டி சேர்த்துக்கணும். ஹைட் கூட நீங்க இஎஸ்டி சேர்த்தீங்கன்னா ஹையஸ்ட்னு வந்துடும். அதுதான் இங்க இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி கண்டிப்பா தங்கிற வார்த்தை இருந்தே ஆகணும். சரியா? இப்படிதான் ஒரு சென்டென்ஸ் கம்பேரேட்டிவ்ல இருக்கா சூப்பர்லேட்டிவ்ல இருக்கா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சோ இந்த ஒரு பாக்ஸ் உங்களோட புக்ல கொடுத்திருப்பாங்க. பாசிட்டிவ் பாருங்க, நோ அதர் கேர்ள் இன் த கிளாஸ் இஸ் ஆஸ் டால் ஆஸ் ரம்யா. இப்போ சம்டைம்ஸ் பாசிட்டிவ் டிகிரி சொல்லும் போது ஆஸ் அண்ட் ஆஸ், நோ அதர் இந்த மாதிரி வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். நோ அதர், ஆஸ் அண்ட் ஆஸ் யூஸ் பண்ணலாம். இதுவே கம்பேரேட்டிவ்னா பாருங்க, ரம்யா இஸ் டாலர் தேன் எனி அதர் கேர்ள்ஸ் இன் த கிளாஸ். இந்த இடத்துல டாலர் தேன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. மேம் இந்த இடத்துல மோர் அப்படின்றது இல்லையே. மோர் இல்லைன்னாலும் பரவாயில்ல, இப்படியும் சொல்லலாம். டாலர், ஷார்ப்பர், ஸ்ட்ராங்கர் அப்படியும் சொல்லலாம். இல்ல பக்கத்துல மோருங்கிற வார்த்தை யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டும் ஒண்ணுதான். இப்ப இங்க பாருங்க, ரம்யா இஸ் த டாலஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் உனக்கு சொல்றேன் பாரு, இதெல்லாம் தான் கீவேர்ட்ஸ். நோ அதர் இருக்கு, ஆஸ் இருக்குன்னா அது பாசிட்டிவ் டிகிரி. இது இல்லாம கூட பாசிட்டிவ் டிகிரி சென்டென்ஸ் இருக்கலாம், குமாரச கைன்மேன் மாதிரி. இதுல எதுவுமே இல்லை, நோ அதரும் இல்லை, ஆஸ் அண்ட் ஆஸும் இல்லை. அடுத்ததா கம்பேரேட்டிவ் டிகிரினா ஒன்னு மோர் இருக்கணும், மோருக்கு பக்கத்துல அட்ஜெக்டிவ் இருக்கணும், அதுக்கு பக்கத்துல தேனுங்கிற வார்த்தை இருக்கலாம். இல்லையா ரெண்டாவதா இன்னொரு டைப்பும் இருக்கு. ஸ்ட்ரைட்டாவே இந்த டாலர், ஷார்ப்பர் இந்த மாதிரி எழுதுறோம்ல, இப்படியும் எழுதிக்கலாம். ஸோ இந்த இடத்துல என்ன ஆயிருக்குன்னா அட்ஜெக்டிவோட இஆர் ஃபார்ம் நம்ம எடுத்திருக்கோம். ஓகே, கூட தேன் யூஸ் பண்ணியிருக்கோம், அவ்வளவுதான். அடுத்தது சொல்றேன் பாருங்க, சூப்பர்லேட்டிவ் டிகிரி பொறுத்த வரைக்கும் தி மோஸ்ட் அப்படின்னு போட்டு அது கூட அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணலாம். த மோஸ்ட் பியூட்டிஃபுல் லேடி, த மோஸ்ட் பியூட்டிஃபுல் பிக்சர் இந்த மாதிரி சொல்லலாம். அதுல பியூட்டிஃபுல்ங்கிறதா அட்ஜெக்டிவ். சரியா? அதுக்கு முன்னாடி த மோஸ்ட் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். ஒருவேளை இதை யூஸ் பண்ணல அப்படின்னா வேற எப்படி சொல்லலாம்? த சொல்லிட்டு அட்ஜெக்டிவோட இஎஸ்டி ஃபார்ம். அப்படின்னா இந்த டாலஸ்ட், ஓகே, த டாலஸ்ட், த ஹையஸ்ட் அப்படின்லாம் சொல்றோம்ல. அப்ப இங்க என்ன ஆயிருக்குன்னா அட்ஜெக்டிவோட இஎஸ்டி ஃபார்ம் யூஸ் பண்ணிருக்கீங்க, அதுக்கு முன்னாடி கண்டிப்பா த வரும், அவ்வளவுதான். ஓகே, சோ ஒரு சென்டென்ஸ் இப்ப கொடுத்தா பாசிட்டிவா, கம்பேரேட்டிவா, சூப்பர்லேட்டிவா கண்டுபிடிச்சிருவீங்க இல்லையா? அதே மாதிரி ஆன்சர்ஸும் எழுதிருவீங்க இல்லையா? இப்ப இங்க பாருங்க, பாசிட்டிவ் டிகிரி அப்படின்னா அதுல என்ன இருக்கும்? ஒரு நவுனோட கேரக்டரை பத்தி தான் நம்ம பேசியிருப்போம். இட் இஸ் அ டால் பில்டிங், மேங்கோ ஸ்வீட் டு டேஸ்ட். இப்போ இந்த இடத்துல மேங்கோ ஸ்வீட்டா இருக்கும், அந்த பில்டிங் வந்து ரொம்ப டாலா இருக்கு, அவ்வளவுதான் நம்ம சொல்றோம். அடுத்தது பாருங்க, கம்பேரேட்டிவ் டிகிரி இஸ் யூஸ்ட் when two things are compared. இந்த இடத்துல கம்பேரிஷன் நடந்தாதான் கம்பேரேட்டிவ் டிகிரியை யூஸ் பண்றோம். எக்ஸாம்பிள், பில்டிங் இஸ் டாலர் தேன்
ER யூஸ் பண்ணியிருக்கோமா, அந்த அட்ஜெக்டிவ் ஃபார்மோட ER வந்திருக்கு, than வந்திருக்கு. மேங்கோ இஸ் ஸ்வீட்டர் than, again ER than. ஒன்று மோர் தேன் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா அட்ஜெக்டிவோட ER ஃபார்ம் யூஸ் பண்ணலாம், பக்கத்துல than வரும். இப்போ சூப்பர்லேட்டிவ் வாங்க. இட் இஸ் யூஸ்ட் வென் மோர் தேன் டூ திங்ஸ் ஆர் கம்பேர்டு. மோர் தேன் டூ திங்ஸ் அப்படின்னா இவன் தான் வசதி, வேற யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுக்கும் மேற்பட்ட விஷயத்த நம்ம கம்பேர் பண்றோம். திஸ் இஸ் த டாலஸ்ட், மேங்கோ இஸ் த ஸ்வீட்டஸ்ட். EST ஃபார்ம் வந்திருக்கு, முன்னாடி த அப்படிங்கிற ஆர்டிக்கலும் வந்திருக்கு. அவ்வளவுதான். இப்போ ஒரே சென்டென்ஸ்ல பார்க்கலாமா, பிரபு இஸ் யங் அப்படின்னு சொன்னா அது பாசிட்டிவ், ஏன்னா இந்த இடத்துல மோர் தேன் கிடையாது, தேனுங்கிற வார்த்தையே இல்லை, அப்ப அது கம்பேரட்டிவ் கிடையாது. த EST ஃபார்ம் கிடையாது, மோஸ்ட்ங்கிற வேர்டு இருக்கா, அதுவும் இல்லை, அப்ப அது சூப்பர்லேட்டிவும் கிடையாது. பிரபு இஸ் யங் இஸ் பாசிட்டிவ் டிகிரி, ஜஸ்ட் அவங்களோட கேரக்டரை சொல்லுது. பிரபு இஸ் யங்கர் தேன் அம்ருதா. ஸோ இந்த இடத்துல ரெண்டு கம்பேரிஷன் நடந்திருக்கு, ER ஃபார்ம் இருக்கு, தேன் இருக்கு, அப்ப இது கம்பேரட்டிவ் டிகிரி. சூப்பர்லேட்டிவ் டிகிரினா த வரும், EST ஃபார்ம் வரும், த யங்கஸ்ட் ஆஃப் ஆல். சரியா? இப்ப சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து சால்வ் பண்ணலாமா? ரீரைட் த சென்டென்ஸ் யூசிங் கம்பேரட்டிவ் டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. திஸ் ப்ராப்ளம் இஸ் டிஃபிகல்ட். கொடுத்துருக்க சென்டென்ஸ் பாசிட்டிவா கம்பேரட்டிவா சூப்பர்லேட்டிவான்னு சொல்லுங்க பார்க்கலாம். கொடுத்துருக்க சென்டென்ஸ் பாசிட்டிவ்ல இருக்கு, இந்த ப்ராப்ளம் எனக்கு கஷ்டமா இருக்குங்கிறதான் கொடுத்துருக்காங்க. இப்ப இது எப்படி கம்பேரட்டிவா எழுத போறோம்? கண்டிப்பா மோர் அப்படின்ற வார்த்தை இருக்கணுமா, கரெக்டா? மோர் இருக்கணும், தேன் இருக்கணும். அப்ப இந்த சென்டென்ஸை எப்படி எழுதலாம்? திஸ் ப்ராப்ளம் இஸ் என்ன எழுதலாம்? மோர் டிஃபிகல்ட். மோர், இங்க அட்ஜெக்டிவ் என்னது? டிஃபிகல்ட்டுங்கிறதான், டிஃபிகல்ட். மோர் இருந்தாலே என்ன வந்துடணும்? தேன் வந்துடணும், தேன் எனி அதர் ப்ராப்ளம். மற்ற எல்லா ப்ராப்ளமை விட இது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு, மோர் இருக்கு, தேன் இருக்கு, அவ்வளவுதான். ஓகேவா? அடுத்ததான் சூப்பர்லேட்டிவ் டிகிரியில எழுத சொல்லியிருக்காங்க. ஷீ இஸ் அ டேலண்டட் சிங்கர். எகெயின் இந்த கொஸ்டின் பாசிட்டிவ்ல இருக்கா கம்பேரட்டிவ்ல இருக்கா? அஃப்கோர்ஸ் இது பாசிட்டிவ்ல தான் இருக்கு, கம்பேரிஷன் கிடையாது. இதை சூப்பர்லேட்டிவா மாத்தணும். எப்படி நம்ம மாத்தலாம்? ஒன்னு த மோஸ்ட்னு சொல்லலாம், அது கூட அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணலாம். இல்லையா, த யூஸ் பண்ணிட்டு அட்ஜெக்டிவோட EST ஃபார்ம் யூஸ் பண்ணலாம். இப்ப இங்க நம்ம என்ன பண்ண போறோம்? she is a talented singer அப்படின்னு சொல்லியிருக்காங்க. so what shall we do here? பாருங்க, she is the போடணுமா, the most வரணுமா, ஏன்னா டேலண்ட்னு சொல்லும் போது அதோட EST ஃபார்ம் கஷ்டம், அப்ப அதுக்கு முன்னாடி மோஸ்ட்ங்கிறத போட்டு முடிச்சுக்கலாம். she is the most, மற்றதெல்லாம் அப்படியே தான் வரும். talented singer, she is the most talented singer, அவ்வளவுதான். the most வந்தாச்சு, கூட ஒரு adjective வந்தாச்சு. so this is the adjective. ஓகேவா? அடுத்து போலாமா? transform the sentence into positive degree கேட்டிருக்காங்க. கொடுத்திருக்க question பாருங்க. மவுண்ட் எவரெஸ்ட் is higher than all other mountains. இப்ப இந்த இடத்துல என்ன ஆயிருக்கு? higher, ER form, than. அப்ப இது comparative டிகிரியில இருக்கு, இதை நம்ம என்னவா மாத்தணும்? பாசிட்டிவ் டிகிரியா மாத்தணும். அப்ப என்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம்? no other, as and as யூஸ் பண்ணலாமா? அப்ப இந்த ஆன்சர் எப்படி வரும்? no other mountain is as tall as Mount Everest அப்படின்னு சொல்லலாம், இல்லையா? இல்ல as high as Mount Everest சொல்லலாம், ஏன்னா ஹையரோட அதே வேர்ட் தான் யூஸ் பண்ணணும். அப்ப as high as Mount Everest அப்படின்னு சொல்லலாம். சரியா? இங்க பாருங்க, என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாம் இங்க யூஸ் பண்ண போறோம். no other அப்படிங்கிற வேர்டு வரணும், no other. இங்க நம்ம யார பத்தி பேசுறோம்? மவுண்டைன்ஸை பத்தி பேசுறோம். அப்ப no other mountains is as, ஹையரோட அதே வேர்டு யூஸ் பண்ணணும், as high as Mount Everest.
ஒரு ஃபுல் ஸ்டாப். ஸோ இந்த இடத்துல நோ அதர் யூஸ் பண்ணியாச்சு, ஆஸ் அண்ட் ஆஸ் யூஸ் பண்ணியாச்சு. இதுதான் பாசிட்டிவ் டிகிரி. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தரேன். இதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத ஒர்க் அவுட் பண்ணி சொல்லுங்க. சரியா? கமெண்ட் பண்ண போறீங்க. நோ அதர் மெட்டல் இஸ் ஆஸ் ப்ரெஷியஸ் ஆஸ் கோல்டு. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, நோ அதர் இருக்கு, ஆஸ் அண்ட் ஆஸ் இருக்கு, விச் இஸ் பாசிட்டிவ் டிகிரியா இருக்கு. இதை நீங்க கம்பேரிட்டிவா மாத்தணும். மாத்த முடியும்ல? அதே மாதிரி இது பாருங்க, திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் புக்ஸ் ஐ ஹாவ் ரெட். த இருக்கு, மோஸ்ட் இருக்கு. அப்ப இது சூப்பர்லேட்டிவ் டிகிரியா இருக்கா இல்ல பாசிட்டிவ் டிகிரியா இருக்கா? எகெயின் ஐ எம் லீவிங் இட் டு யூ. சரியா? இது ஒன் ஆஃப் த ட்ரிக்கியஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா த மோஸ்ட்னு இருக்கு, ஆனா ஒன் ஆஃப் த மோஸ்ட்னு இருக்கு இல்லையா? அப்ப அது சூப்பர்லேட்டிவா பாசிட்டிவா அப்படிங்கறத நீ கண்டுபிடிச்சிட்டு இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்போ நீங்க ரெண்டு ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்ல போறீங்க. திஸ் இஸ் நம்பர் 1 கொஸ்டின், திஸ் இஸ் நம்பர் 2 கொஸ்டின். கமெண்ட் பண்ணும்போது நம்பர் 1 அதோட ஆன்சர், நம்பர் 2 இதோட ஆன்சர், இப்படிதான் நீங்க கமெண்ட் பண்ண போறீங்க. பண்ணலாம் இல்லையா? முடியும் இல்லையா? கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. See you and மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க.